கொண்டு வந்துட்டீங்க. நான் சொன்னது இல்லையா உண்மையை நம்பி அந்த பவானி இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் அண்ணன் கிட்ட போய் சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லி சிட்டா பறக்க போறான். வீரே, உங்க அடுத்த திட்டம் தான் என்ன? கல்யாணம் ராஜாக்கி, கல்யாணம். கல்யாணமா? என்ன சொல்றீங்க? ஆமாடா, என் மனசை கெடுத்த அந்த பாரதிக்கும் எனக்கும் கல்யாணம்டா. வேணாத்தல, பொண்ணுங்க பின்னாடி போன எவனும் நம்ம தொழில சாதிச்சதா சரித்திரமே கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த பாரதி உங்களை பார்த்தாலே 10 அடி தள்ளிதான் நிப்பா. அப்படி இருக்கும்போது பாரதி இந்த கல்யாணத்தை வச்சுக்க சம்மதமே இல்லை. அவளோட சம்மதத்தை இப்ப யாரா கேட்டா? அவ இஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா இந்த கல்யாணம் சுமூகமா நடக்கும். ஆட்டம் பிடிச்சா அவளை அறுத்து 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 போட்டுடா. வீரே, பணத்தை தூக்கி எறிஞ்சா கட்டல் வர வர்றதுக்கு 1000 பொண்ணுங்க இருக்கும்போது இவதான் வேணும்னு உங்களுக்கு ஏன் இந்த விபரீத முடிவு? காசை தூக்கி எறிச்சா கட்டல் சுத்த கொடுத்த 1000 பொண்ணுங்களால முடியும். ஆனா வாழ்க்கையில சுகத்தை கொடுக்க ஏன் பாரதியால மட்டும்தான்டா முடியும். அது எப்படி இருந்தாலும் அந்த பாரதி கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான். அவன் ஒத்துக்கிட்டு தாண்டா ஆகணும். அவன் கண்ண முன்னாடி அவன் கழுத்துல தாலி கட்டுற புருஷனை வெட்டி கொண்டமே. அப்படி இருக்கும்போது வேற எவன் எந்த புடிக்கணும் அவன் கழுத்துல தாலி கட்ட வருவான். ஏன்னா பாரதி என் பாரதி எனக்கு தான். எந்த புடிக்கு வந்தாலும் ஏன் மயிரை கூட பிடிக்க முடியாதுடா.